ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை 1 2 நறுக்கி மிக்சியில் போட்டுறணும். தக்காளி 2 தக்காளி நறுக்கி அதையும் மிக்சியில் போட்டு ஒரு அடி மட்டும் அடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பட்டை, சோம்பு, இலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளிச்சிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி அதில் ஊற்றிக்கோங்க. அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறணும். இந்த மாதிரி தொக்கு மாதிரி வரணும். வந்ததுன்னு மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா தூள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சன்னா மசாலா. இல்லைன்னா சன்னா மசாலா பவுடரே இருக்குது, அது வேணாலும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதை ஒரு விசில் வச்சு சுண்டைக்கடலை வேக வச்சு வச்சுருக்கோம். இதை ஊற வச்சு 5 மணி நேரம் ஊற வச்சு அப்புறமா 2-3 விசில் குக்கரில் வச்சு உப்பு போட்டு வேக வச்சுக்கிறணும். அதையும் அதில் ஊற்றி கொதிக்க விட்டால் சன்னா மசாலா ரெடி. இப்போ இது நல்லா கொஞ்சம் திக்காக்குறதுக்கு ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி தேங்காய், சோம்பு, பூண்டு வேணால் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு இதில் ஊற்றி கொதிக்க விட்டுறணும். சுவையான சன்னா மசாலா ரெடி. இது சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நாங்கள் சப்பாத்திக்கு செஞ்சோம், நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்து மல்லித்தழை போட்டு இறக்குனா சன்னா மசாலா ரெடி ஆயிரும். எப்படி பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடைசியில் மல்லித்தழை கட் பண்ணி போட்டு இறக்கிட்டோம்னா சுவையான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். சப்பாத்தியும் சன்னா மசாலாவும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.